பிரார்த்தனை. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. நாம போன வகுப்புல பிராதிபாசிக சத்தியம் அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு இருந்தோம். வேதாந்தத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். நாம இந்த உலகத்தை பார்க்கிறோம், நாம எதை பார்க்க நினைக்கிறோமோ அதை பார்க்கிறோம். நம்முடைய கற்பனை இந்த உலகத்துல இருக்கு. 3 விதமான சத்தியம் இருக்கு, வியாபாரிக சத்தியமும் இருக்கு. ஆனா அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. பிராதிபாசிக சத்தியத்தினால நமக்கு பிரச்சனை வருது. அதனால பிராதிபாசிக சத்தியம்னா என்ன எப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நாம விடுபடணும் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இப்போ பிராதிபாசிக சத்தியத்தை நம்ம பல விதமா ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். யாஜ்ஞவல்கியர் அவருடைய மனைவியிட்ட மோக்தியை பார்த்து மோட்சத்தை பார்த்து போகும்போது சொல்றார், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி நவாரே ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதி. இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருளும் நேசிக்கப்படுவது அந்த பொருளுக்காக வேண்டியல்ல, தனக்காக வேண்டித்தான் அப்படின்னு அதனுடைய எசன்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்துக்கோங்க, அல்லது யாருடைய வாழ்க்கையில இருந்துட்டு போட்டு. ஒரு கணவனுக்கு மனைவி மேல பிரியம் எது வரைக்கும்? மனைவி நல்ல சொல்லுபடி கேட்டா, எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி தலையாடினா, எதிர்த்தே பேசாம இருந்தா, கை செலவுக்கு குறைக்காம இருந்தா, மாடு மாதிரி வீட்டு வேலை இல்லைன்னு செய்தா, அதெல்லாம் அவளுக்கு மாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. மாடுன்னா தமிழ்ல மகாலட்சுமி அர்த்தம். ஆனா அது தப்பா அர்த்தம் எடுத்துக்கிட்டு மாடு அப்படின்னா மாடு மாதிரி உழைக்குதுன்னு அர்த்தம் எடுத்து வச்சிருக்காங்க. மாடல்ல மற்றையவை அப்படின்னு திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றாரு. மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். ஆனா மகாலட்சுமி எடுக்கிறதுல மாடு மாதிரி உழைக்கணும் அப்படின்னு பெரிய நடைமுறையில் எடுத்துருக்காங்க. அப்போ எது வரைக்கும் மனைவியை பிடிக்கும்? எந்த ஒரு ஆளை நமக்கு எது வரைக்கும் பிடிக்கும்னா, அந்த ஆளு நமக்கு எசென்சா மாதிரி நடந்தா பிடிக்கும். நமக்கு எசென்சா மாதிரி ஒரு ஆள் நடந்தா அந்த ஆள் நமக்கு எப்போ அவரு நமக்கு எசென்சா மாதிரி நடக்கிறதுக்கு மாறுறாரோ அதோட பிடிக்கும். இது நம்மளோட ஒவ்வொரு ரிலேஷன்லயும் உண்மைதானா இல்லையா? இது என்ன நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள ஒரு ஆத்மஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம் இருக்கு. அது அறியாமையினால மறைக்கப்பட்டு இருக்கு. நம்முடைய விருப்பு வெறுப்பு ராகத்வேஷங்களால மறைக்கப்பட்டு இருக்கு. 3 விதமா மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ் சொன்னேன். இந்த கிளாஸ் கேள்வி கிளாஸ் முன்னாடி ஞாபகம் இல்லை. எப்படி நெருப்பை சாம்பல் மூடி இருக்கிறது மாதிரி, கண்ணாடியை அழுது மூடி இருக்கிறது மாதிரி, குழந்தை கருவை கர்ப்பப்பை மூடி இருக்கிறது மாதிரி, நம்முடைய மனச அந்த கரணத்தை அறிவை ஒரு திரை மறைச்சிருக்கு. இந்த திரை மறைச்சிருக்கிறதுனால நம்முடைய ஆனந்தம் வெளியே வரல. இந்த முன்னாடி இருக்கிற ஆசாமிகள் இருக்காங்க, அவங்க அப்பப்ப அந்த திரையை லேச தொடச்சுடுவாங்க. மனைவி தொடச்சு விட்டா மனைவி மேல பிரியம் வந்துடும், குழந்தை தொடச்சு விட்டா குழந்தை மேல பிரியம் வந்துடும், நண்பன் தொடச்சு விட்டா நண்பன் மேல பிரியம் வந்துடும், கணவன் தொடச்சு விட்டா கணவன் மேல பிரியம் வந்துடும். சில வீடுகள் எல்லாம் மாமியார் வருவது கூட ரொம்ப ஐக்கியமா தான் இருப்பாங்க. அப்போ மாமியார் தொடச்சு விட்டுறாங்க ஒருவருக்கு அர்த்தம். அப்போ எப்போ நம்முடைய மறைச்சிருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபத்தை வெளியே இருந்து ஒரு பொருள் துறைச்சு விடுதோ அப்போ அந்த ஆனந்தத்தை நாம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கும் போது என்ன நினைச்சுக்கிறோம்னா, பட்டி மாதிரி ஒட்டகம் மாதிரி வெளியே இருந்து அந்த ஆனந்தம் வருது, மனைவியிட்ட இருந்து வருது, கணவன்கிட்ட இருந்து வருது, குழந்தைகிட்ட இருந்து வருது, பணத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறோம். உண்மையிலே இல்லை. அது அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் உள்ள இருக்கிற ஆனந்தத்தை திரைய விலைக்கு காட்டுது. அவ்வளவு. இப்ப உண்மையிலேயே வெளியே ஆனந்தம் இருக்குன்னு சொல்லுவோம்.
ஒரு பேச்சு. லட்டுல ஆனந்தம் இருக்கு. அப்ப அந்த லட்டு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும். இது சோஃபா, எல்லாருக்கும் சோஃபா தானே தெரியுது. லட்டுல ஆனந்தம் இருக்குன்னா லட்டு எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்குதா? சில பேருக்கு நல்ல மாங்காய், புளியங்காய், நல்ல இந்த மாதிரி மட்டும்தான் பிடிக்கும். அவங்களுக்கு இனிப்பெல்லாம் கொடுக்க பிடிக்காது. கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு இருப்பாங்க, அது அவங்களுக்கு பொருந்தும். கனி இருக்கும் காயத்தான் எடுப்பாங்க. அப்போ ஒரு பொருள்ல ஒரு குணம் இருந்தால், நெருப்பு உங்களுக்கு சுடும் எனக்கு சுடாது அப்படி இருக்கா? யோகிகள் விஷயத்தை விட்டுருங்க, அது டக்குள்ள ஒன்றுறாங்க. யோகிகள் விட்டுருங்க. நமக்குள்ள சாதாரண நமக்கு பற்றி பேசுவோம். நெருப்பு உங்களுக்கு சுடும் எனக்கு சுடாது கிடையாது. ஆனா லட்டு உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு சுகர் பேசிட்டு சாப்பிட முடியாது. அதை கட்டாத எனக்கு வைத்தியத்தில் வரும். போயிட்டு அப்படியானே அப்படின்னு வரும். அப்ப ஒரு பொருள் ஆனந்தம் இருந்தால் அந்த பொருள் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கணும். அப்படி இந்த உலகத்துல ஒரு பொருள் கொடுத்ததுன்னா அதுதான் உண்மையான ஆனந்த பொருள். எந்த பொருள் எல்லாருக்கும் ஒரே விதமான உணர்வை கொடுக்கலையோ அந்த பொருள் அந்த உணர்வு இல்ல, ஆனந்தம் இல்ல. அந்த ஆனந்தம் அப்ப எங்க இருந்துதான் வர்றது வாய்ப்பு உண்டு? சப்ஜெக்டிவான விஷயம் அது. இந்த ஆளு எப்படி பாக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி அது ரிசல்ட் காட்டுது. அப்ப இங்கே சப்ஜெக்டிவ்னஸ் தான் வேலை செய்யுது. நம்முடைய ஆனந்தம் இல்ல, சந்தோஷத்தை தருது, சந்தோஷத்தை தரல, நல்லது கெட்டதுங்கிறது சாதிபாசியம் தான் வேலை. அதனால யாக்ஞவல்கியர் சொல்றாரு, தனக்காக வேண்டித்தான் மனைவியை நேசிக்கிறான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, மனைவி எதுவரை அவனை குஷிப்படுத்துறாளோ, அவனை சந்தோஷமா வச்சிருக்கிறாளோ அதுவரை மனைவியை பிடிக்கும். எப்ப அவ ஏருக்கு மாறாய் நடந்தால், அவ சொன்னது மாதிரி ஏருக்கு மாறாய் நடந்தால் கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருக்காங்க. அது மாதிரி மனைவி ஏருக்கு மாறா நடந்தா தட்டி விட்டதெல்லாம் கை விட்டதெல்லாம் தட்டிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி கணவன் ஏருக்கு மாறா நடந்தா விட்டுருவாங்க. குழந்தை அதே மாதிரி, குழந்தைகள் அம்மா அப்பா விட்டு நடக்கிறது அதே மாதிரி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சர்வம் ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவதி. இந்த உலகத்துல எந்த விஷயம் நமக்கு பிடிச்சாலும் அது எதுவரையிலும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துற வாய்ப்பை கொடுக்குதோ அது வரைக்கும் அதை நமக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு யாக்ஞவல்கியர் சொல்லிட்டு மனைவி. அதனால மனைவியே, நீ எனக்கு ரொம்ப பிரியமானவர், நல்ல கேள்வி கேட்ட, நீ நல்ல ஒரு குருவிட்ட போய் படி, மனனம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கோ, முக்தியை அடைஞ்சுக்கோ அப்படின்ட்டு தடவை கட்டிட்டார். அப்போ நாம நான் ஏற்கனவே உங்களுக்கு சில இடங்களை போட்டு காட்டியிருக்கிறேன். ஒருத்தரை அப்பான்னு சொல்றோம், அவரே இன்னொருத்தருக்கு மகனா இருக்கார், அவரே இன்னொருத்தருக்கு பேரனா இருக்கார். அப்ப அந்த ஆளு உண்மையிலே எதுவும் இல்லை. அந்த ஆள் ஒரு பாத்திரத்தை நடிக்கிறார். இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், ஒரு பாத்திரத்தை ஏற்றிருக்கிறார், நடிக்கிறார். இது வியாபாரியத்துல இது ஒன்றும் தோஷம் இல்லை, பிரச்சனை இல்லை. நான் சொல்லியிருக்கேன், வியாபாரியம் பொதுவாக பிரச்சனை தரதில்லை. அதுல நாம நம்முடைய பிராதிபாத்தியத்தை ஏற்றும் போது அப்பதான் பிரச்சனை வரும். அப்பா என்கிட்ட பாரபட்சமா இருக்க, அந்த அண்ணன் கிட்ட அவர் அப்படி இருக்காரு, இந்த தம்பி கிட்ட இப்படி இருக்கார், அப்படி எப்ப நம்முடைய பிராதிபாத்தியம் ஏறுதோ அங்கதான் பிரச்சனைகள் உருவாகும். இப்போ நாம இப்படி ஒரு பாத்திரத்தை நடிக்கிறோம், இந்த உணர்வு நமக்கு தெளிவா வந்ததுன்னா நமக்கு உள்ள ஒரு இன்னர் ஸ்பேஸ் உருவாயிடும். பூஜ்ய சுவாமி வார்த்தையில இன்னர் லீஷர் அப்படின்பாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ரஜினிகாந்த் அழுறாரு. நம்ம காலத்துல ரஜினிகாந்த் இருந்தாரு, அவரை சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல ஒரு நாடக கொட்டாயின்னு வச்சுக்கோமே, அது ரொம்ப பெஸ்ட். நாடக கொட்டாயில ஒரு நடிகர் அழுறாரு. ரஜினிகாந்த் அழுவாரா? அவர் அழுகிறத பார்த்து நமக்கு அழுக வந்துருந்தானே, கஷ்டப்பட்டு பார்த்து நடிக்காது, அழுக வர மாட்டேங்குது அப்படின்னு அழுக வந்துடும். அவர் அழுறாரு, நடிகர் அழுறாரு. நாடக கொட்டை அந்த இருக்கிற ஆடியன்ஸ் அதை பார்த்து அழ ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த உடனே இந்த நடிகர்
மனசுக்குள்ள அவருக்கு சந்தோஷம். எத்தனை பேரை கண்ணீரோட வச்சுட்டா, 4-5 20 மாதிரி கண்ணீர் விடாம இருக்கு, அதுக்கடையும் கண்ணீரோட வைக்கணும். அது இன்னும் அழுவாரு. நமக்கெல்லாம் கண்ணீரோட சொல்லி தரணும். டிவி சீரியல் பார்த்தே எங்க வீடெல்லாம் நிறைஞ்சு குளமாயி எங்களுக்கு அதுல மழையே பெய்ய வேண்டாம், டிவி சீரியல் பார்த்தாலே போதும். சைக்காலஜி என்ன சொல்ல தெரியுமா? யாரு சீரியல் சினிமா எல்லாம் பார்த்துக்கிட்டு நாடகம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பாத்திரத்தோட ஒன்றி போய் அதுக்கு ஏற்றது மாதிரி ரியாக்ட் பண்றாங்களோ அவங்க ரொம்ப வலுவான சைக்காலஜி மனசு உள்ளவங்களாம். யார் அழந்தையோ அவங்க ரொம்ப வீக்கான சைக்காலஜி உள்ளவங்களாம். அப்படி சைக்காலஜி சொல்றாங்க. சரி, எப்படி இருந்தாலும் இப்போ நடிகர் வெளியே என்ன பண்றாரு? அழறாரு, உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. இதுக்கு பேர் தான் இன்னர் லீஷர். வெளியே செத்த வீட்டுல போய் என்ன சொல்லுவாங்க, செத்த வீட்டுல புடவா இருக்கணும், கல்யாண வீட்டுல இருக்கணும். அது மாதிரி செத்த வீட்டுல போய் வீட்டுக்கார அழகோட கூடுதலா நம்ம அழுவோம். பாக்குறவங்க ஆஹா இப்படி அழுறாங்கன்னு தோணும். உண்மையிலே நம்ம உள்ள ஒரு கவலை இருக்க ஊர் ஒப்பரைக்கு நம்ம அழுதுட்டு இருக்கிறோம். கல்யாண வீட்டுல போய் நல்லா கொண்டாடுவோம். ஆனா உள்ளுக்குள்ள நாம இந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறோம். நம்முடைய உள்ளுக்குள்ள எப்படி கடலுடைய அடி ஆழம் நிச்சலனமா இருக்குமோ அது மாதிரி நம்முடைய உள்ள இருக்கும். வெளியே கடல் அலை அடிச்சுட்டு இருக்கிறது மாதிரி வெளியே ஊர் ஒப்பனைக்கு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஞானி இப்படி இருப்பான். இதுக்கு இன்னர் லீஷர்னு பேர். இது சாத்தியம். இந்த நிலையை நாம அடைய முடிச்சதுன்னா நமக்கு ஆன்மீகம் வேதாந்தம் வேலை செய்யுது, கை கொடுக்குது அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். அதனால ஞானி எப்படி ஆடலாம், ஞானி எப்படி அம்மாவை பண்ணிக்கலாம், ஞானி எப்படி கொண்டாடி பிள்ளைகளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. ஜனகர் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். நல்ல ஒரு ஸ்லோகம் உண்டு. கிருஷ்ணோ போகி சுகஹ தியாகி நிருபௌ ஜனக ராகவோ வசிஷ்ட கர்மச்சாரீச்ச ஞானே ஏதே சமானினக. கிருஷ்ணன் கொண்டாட்டமோ கொண்டாட்டம், என்ஜாய் மக்கா என்ஜாய். சுகர் பின்னாடி வந்திருக்கிறது. துறவினா அப்படி ஒரு துறவி. பாரணித்தும் கொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிதறிந்தானா, அது மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டார். ராமரும் ஜனகரும் ராஜாக்கள் சக்கரவர்த்திகள் சூப்பரா ஆட்சி பண்ணாங்க. வசிஷ்டர் சரியான கர்மட்டை. காலையில எழும்பணும், சந்தியாவந்தனம், சந்தியாவந்தனம் முடிச்சோட சமிதாதாரம், சமிதாதாரம் முடிச்சோட அக்னி கோத்திரம், காலையில இருந்து ராத்திரி இதே வேலை தான் சாமி விடாம பண்ணிட்டு இருப்பார். வசிஷ்ட கர்மச்சாரி. ஆனா ஞானின்னு பார்த்தா நமக்கு பாக்குறதுக்கு 4 பேருமா தோணும். விளையாட்டு புள்ள கிருஷ்ணன், பிரபு எல்லாம் உள்ளவர் ராமர். 2 பேரும் வித்தியாசம் நமக்கு தோணும். ஸ்லோகம் சொல்றது ஞானத்துல அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் இல்லப்பா, எல்லாரும் ஒண்ணுதான். கிருஷ்ணன்ல இருந்து சுகர்ல இருந்து ஜனகர் ராமர்ல இருந்து வசிஷ்டர் வரைக்கும் எல்லாரும் ஞானத்துல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வெளி தோற்றங்கள் அடையாளங்களை வச்சு நாம ஞானிகளை இடப்பட முடியாது, ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் கிருஷ்ணன் கிட்ட அர்ஜுனன் கேட்ட உடனே ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹ்யம் பிரபாஷேத ஸ்திததீஹ்யம் உச்சதே. சிதப்பிரஜன் எப்படி உட்காருவான்? அவன் சமணம் குட்டி உட்காருவானா, பத்மாசத்துல உட்காருவானா, சுகாசத்துல உட்காருவானா, எப்படி நடப்பான்? அப்படி பூமிக்கு வரைக்காம அப்படி என்ன காதல் காட்சிகள் அப்படியே காத்துல பறந்து போவான். அது மாதிரி அவன் எப்படி பேசுவான்? அப்படி மெதுவா, மைக்கு கூடாது, அவன் பக்கத்துல கடு கூட கேட்கறாங்க, அப்படி பேசுவானா? இல்ல என்ன பாஷையில பேசுவான்? சம்ஸ்கிருதத்துல பேசுவானா, இல்ல ரஷ்யன்ல பேசுவானா, இல்ல இத்தாலியில பேசுவானா? இந்தியாவில இப்ப ரொம்ப முக்கியம், இத்தாலியில பேசுவானா? அவன் என்ன நினைச்சு கேட்டானோ கிருஷ்ணனுடைய பதில்ல எதுவும் இல்லை. நான் எப்படி நடப்பான்னு சொல்லல, எப்படி இருப்பான்னு சொல்லல, எப்படி பேசுவான்னு சொல்லல, அவனுக்கு பின்னாடி ஒளிவட்டம் இருக்குமா இருக்காதா சொல்லல. யாருக்கு மனசு சமநிலையில எப்போதும் இருக்குமோ அவன் தான் சிவப்பிரஜன்.
அப்படின்னு அதுக்கு பிறகு உள்ள ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது. அப்போ ஞானம் அப்படிங்கிறது நாம ஸ்கேல் வச்செல்லாம் அளக்க முடியாது, வெளி அடையாளங்கள் வச்சு அளக்க முடியாது. அதனால கைவல்லிய உபனிஷத் சொல்லுது, கைவல்லிய நவநீதம் சொல்லுது, பிள்ளையை போல் பேயனை போல் பித்தனை போல் இருப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பூதனம் புறப்பினும் புறப்பர் வாணிபம் செய்யினும் செய்வர் அப்படின்னு சொல்லுது. அதனால ஞானிகள் வெளி தோற்றத்தையோ அவருடைய விவகாரத்தை வச்சோ பண்ண முடியாது. அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கோ அதுல தான் அந்த ஞானம் வெளிப்படும். வெளி அடையாளங்கள்ல அது வெளிப்படாது. அப்ப யாரு எந்த நிலையிலும் தன்னுடைய டிராங்குலிட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மனதினுடைய சமநிலையை இழக்காம இருக்காங்களோ, எப்பொழுதும் அவங்களுடைய மனசு சமத்திலேயே இருக்குதோ, இதில் அதற்கு வரும் நிர்தோஷம் சமம் பிரம்ம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, எப்பவுமே சமமான அந்த பிரம்மத்திலேயே நினைச்சிருக்குதோ, மனசு சமநிலையிலே இருக்குதோ, அவர்களை நாம ஞானின்னு சொல்லலாம். இந்த ஞானத்துக்கு நமக்கு தடையாக இருக்கிறது நம்முடைய அறியாமை. நாம நம்முடைய சொரூபத்தை அறியாம இந்த உடம்பு நான், மனசு நான், புத்தி நான், பிராணன் நான் அப்படின்னு எல்லாம் நினைச்சு அதுவே நமக்கும் உண்மைக்கு முன்னாடி ஒரு கடினமான திரையா கிடக்குது. அதனால அந்த அறியாமையை அகற்றுறதுக்கு நமக்கு ஒரு கருவி வேணும். ஒரு அறை ஆயிரக்கணக்கான வருஷமா இருட்டாரு, அந்த இருட்டை போக்கணும். என்ன பண்ணுவீங்க? 100 தடவை ஜாக்கிங் பண்ணா வரும், ஓடி இல்ல பிராணாயாமம் பண்ணா வரும், இருட்டு போயிடும். இல்ல ஜபம் பண்ணா இருட்டு போயிடும். இப்படியெல்லாம் ஏதாவது வழி இருக்கா? இருட்டு போன என்ன பண்ணணும்? ஒரு தீபத்தை கொடுக்கணும். சரி, அந்த ஆயிரக்கணக்கான வருஷம் வீட்டாச்சு, போறதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகுமா? கொளுத்துன அந்த செகண்டே இருட்டு போயிடும். ஏன்னா இருட்டுன்னு ஒண்ணு இருந்தா தேனை, இருட்டுன்னு ஒண்ணு இருக்கா? ஒருவேளை இருட்டுன்னு ஏதாவது உண்டுன்னா ஏதாவது கடையில கிடைக்குது, எனக்கு வாங்கிட்டாங்க ஒரு கிலோ, ஒரு 500,000 கொடுக்கலாம். அது வரைக்கும் என்னால சமாளிக்க முடியும். எங்கேயாவது கிடைக்குதோ வாங்கிட்டாங்க. வெளிச்சத்தை வாங்கலாம், ஒரு தீப்பெட்டியோ லைட்டோ வாங்கினா வெளிச்சத்தை வாங்கிடலாம். இருட்டு எந்த கடையில கிடைக்குமா? இருட்டு கடையில அல்வா கிடைக்கும், அது இருட்டு கிடைக்காது. இருட்டுங்கிற பொருள் உலகத்துல இல்லவே இல்லை. வெளிச்சம் இன்மையதான் நாம இருட்டுன்னு சொல்றோம். நமக்கு இருட்டு பூரைக்கு கண்ணு தெரியுது, ஆந்தைக்கு கண்ணு தெரியுது. அப்போ இருட்டுன்னு ஒண்ணு உலகத்துல கிடையவே கிடையாது. வெளிச்சத்தினுடைய அபாவம் தான் இருட்டுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம புத்தி கொண்டு நம்முடைய லிமிட்டட் சக்தியினால நினைக்கிறோம். இருட்டுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே மாதிரி உலகம்னு ஒண்ணு, மாயைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பகவான் மட்டும்தான் இருக்காரு. ஆனா இருட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னு தானே நாம நினைச்சிட்டு இருக்கோம், அப்படித்தானே விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாயின்னு ஒண்ணு இருக்கு, உலகம் ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விவகாரம் பண்றதுனால அது உண்மை அப்படியானா கிடையாது. சத்தியம் அப்படி இல்ல. சரி, இருட்ட போக்குறதுக்கு வெளிச்சம், அறியாமை அப்படிங்கிற இருட்ட போக்கணும்னா அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய. இருட்ட போக்குறதுக்கு ஒளி வேணும், அறியாமையை போக்குறதுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் அறியாமையை போக்குற அந்த வெளிச்சம் எதுனா அறிவு தான் ஞான விரோதி. எப்படி இருட்டுக்கு விரோதி வெளிச்சமோ, அறிவு ஞான அஞ்ஞானத்துக்கு விரோதி, அறியாமைக்கு விரோதி. அந்த அறிவு அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை என்பது வேதம். அதனால வேதம், வேதாந்தம் தான் நமக்கு கவலையை போக்கும், நிம்மதியை தரும், அறியாமையை நீக்கி இதெல்லாம் அது செய்யும். இது நமக்கு புரியறதுக்கு நமக்கு சில டிப்ஸ் வேணும். இனிமேல் வீட்டுக்கு போவீங்க, நமக்கு இந்த வகுப்பு தாமோதரன்ஜியினுடைய குழந்தை, அவர்தான் இதனுடைய கற்பனை பண்ணது.
நாம அனஸ்பரால இருந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்ல இருந்து நம்மால என்ன உதவி பண்ண முடியுமோ பண்ணணும். அவருக்கு யார் யார் உதவி பண்ணாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் தான் வேதாந்த வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு என்ன சொன்னார். நான் சொன்னேன், நான் வேதாந்தம் எடுத்தானே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. 10 மணிக்கு கிளாஸ் எடுத்தாலே நாங்க 50 சாராட்டா கூட தூங்க மாட்டாங்க. நான் கிளாஸ் எடுத்தா தூங்கிடுறாங்க. அதனால வேதாந்தம் எடுக்கணும் அப்படி ஈஸி இல்லை அப்படின்னு. இல்ல சாமி, எடுத்தே ஆகணும், ஒரு முகாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இதுக்கான இது. அதனால இதுல உங்களுக்கு யாருக்காவது பிரயோஜனம் இருந்தது அப்படின்னா அதுக்கான நன்றிகள் எல்லாம் அவருக்கு உரித்தானது. அவருக்கு இதுல துணை நின்றவர்களுக்கெல்லாம் உரித்தானது. இப்போ நீங்க அவருக்கு என்னன்னா ஒரு புஸ்தகத்தை எடுத்து வச்சு எடுக்கணும். பகவத்கீதை, உபனிஷத், இந்த மாதிரி எல்லாம். ஏற்கனவே சாமி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எடுக்கணும்னு. நான் சொன்னேன், அந்த உரிய விளையாட்டுக்கு நான் வரல. எடுக்கிற கீதைக்கே ஒரு நாள் ஒழுங்கா வருதா பார்ப்போம். கொஞ்சம் இது பரிசார்த்த முறையில ஓட்டி பார்ப்போம். கீதைக்கு ஆள் ஒழுங்கா வந்ததுன்னா வேண்டாம், அடுத்த கட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப ஏற்கனவே சாமியுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் ஒத்து போனதுனால இப்படி ஒரு பரீட்சார்த்தம் அந்த சோதனையை அவங்க நடத்தி முடிக்கிறோம். நீங்க தொடர்ந்து இந்த பாதையில பயணிக்க முடியும். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நான் தயாரா இல்ல, அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க தொடர்ந்து இந்த பாதையில பயணிக்க விரும்பினால், மேற்கொண்டு சாஸ்திரங்களை படிக்க விரும்பினால் அதுக்கு ஏற்பாடு பண்ண அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. ஆனா இப்போதைக்கு எனக்கு தெரியாது இது எத்தனை பேர் திரும்பி வருவாங்க அப்படின்னு. அதனால உங்களை போறதுக்கு முன்ன ஒரு வழிப்படுத்திடணுங்கிறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சில விஷயம் தந்து விடுறேன். பணம் வாழ்க்கையில முக்கியமா அப்படின்னா முக்கியம்தான். நாம் சொன்ன புருஷார்த்தத்துல பொதுவா முதல் புருஷார்த்தமே அதான். சாஸ்திரங்கள்ல தர்மார்த்தம் தொடங்கினாலும் நடைமுறை வாழ்க்கையில பணம் தான் நமக்கெல்லாம் முக்கியம். ஆனா இந்த பணம் சம்பாதிக்கிறதுல நமக்கு ஒரு விவேகம் வேணும். அந்த விவேகம் என்ன அப்படின்னா, பணத்தினால கட்டில வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தினால புத்தகத்தை வாங்கலாம், அறிவை வாங்க முடியாது. பணத்தினால சாப்பாட்டை வாங்கலாம், பசிய வாங்க முடியாது. இத மாதிரி இந்த உலகத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பணம் சம்பாதிக்கலாம், என்ன வேணாலும். புரியாமல் பண்ணுனா நீங்க நிம்மதியா இழப்பீங்க. இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் உங்களை பாதிக்காது. அதனால வேதாந்தம் அப்படிங்கிறது உங்களை பணம் சம்பாதிக்காதுன்னு சொல்லாது, கல்யாணம் பண்ணாதுன்னு சொல்லாது, குழந்தை பெற்றுக்கிடாதீங்கன்னு சொல்லாது. நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. சக்கப்பழத்தை வெட்டும் போது கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு வெட்டுனா பால் ஒட்டாது. அது மாதிரி வேதாந்தங்கிற எண்ணெயை தடவிக்கிட்டு நீங்க என்ன பண்ணினாலும் சரி உங்களை அது பாதிக்காது. அந்த எண்ணெய் தான் வேதாந்தம். நீங்க மூச்சை பிடிக்கிறீங்களோ, தலைவீழா நிற்கிறீங்களோ, கல்யாணம் பண்றீங்களோ, குழந்தை பெற்றுக்கிறீங்களோ, குழந்தைங்கள டாக்டர் ஆக்குறீங்களோ, இன்ஜினியர் ஆக்குறீங்களோ, எதுவும் வேதாந்தங்கிற எண்ணெயை தடவிக்கிட்டு செய்தால், அந்த வேதாந்தம் கொடுக்கக்கூடிய அறிவோட செய்தீங்கன்னா உங்களை பாதிக்காது. அதனால நீங்க இந்த மாதிரி உலக விஷயங்கள்ல எது எது நம்மளை இழுக்குதோ, அடிமைப்படுத்திருக்கோ, அதுல உடைய லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிட முயற்சி. அது உங்களுடைய பயிற்சி. அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தான் முடிவு பண்றீங்க. உங்களுடைய தலையெழுத்த நீங்க தான் முடிவு பண்றீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்ன கர்மங்கள் செய்தீங்களோ அதுதான் உங்களுடைய இந்த நிமிஷ வாழ்க்கையை முடிவு பண்ணது. அதனால எல்லாம் தலையெழுத்து அப்படிங்கிறது மாதிரி பேச நிறுத்துங்க. எல்லா ஆண்டவன் கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச நிறுத்துங்க. உங்களுடைய இந்த நிமிஷத்தை நீங்க தான் தீர்மானிச்சிருக்கீங்க. நீங்க இருக்க முன்னாடி செய்த கர்மங்கள் தான் உங்களுடைய இந்த நிமிஷத்தை தீர்மானிக்குது. நீங்க இனி செய்யக்கூடிய கர்மங்கள் உங்களுடைய அடுத்த நிமிஷங்களை தீர்மானிக்க போகுது. அதனால கேட்டலிஸ்டா தலைவிதிக்கு மேல ஆண்டவன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சோம்பேறிகளா இருக்கிறத வச்சுக்கிட்டு முயற்சியில இறங்குங்க. பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல காமேஷ குரோதேஷ பேசும்போது பகவான் சொல்றாரு, இது இப்படி சொன்னா
மக்கள் எல்லாம் சோம்பேறியா போயிடுவாங்க, எல்லாம் ஆசைதான் செய்யறது, கோபம் தான் செய்யறது, அப்ப நான் ஒண்ணுமே செய்யல, எனக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பகவான் இதை சொல்றார். அதாவது சதுருஷம் சேஷ்டதே சொஸ்யாக பிரகிருத்தே ஞானவானபி. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஸ்லோகத்துக்கு சங்கரர் ஒரு முன்னுரை எழுதுறார். இப்படி சொன்ன அவன் இயல்புப்படிதான் நடப்பான் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரே, அப்படி சொன்னா எல்லா பயிலும் சோம்பேறி எல்லாம் போயிடுவான், புருஷார்த்தத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு மக்கள் வைக்கிற குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பகவான் இதை சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, ஜகி சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம். அதனால அர்ஜுனா காம வடிவமான இந்த எதிரியை நீ அழிப்பாயாக, ஜெயிப்பாயாக அப்படின்ட்டு பகவான் அந்த ஸ்லோகத்தை சொல்றார். அப்படின்ட்டு சங்கரர் அந்த இடத்துல ஒரு டிப்ஸ் எழுதுறார். அதனால நாம ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு விதிக்கு மேல பாரத்தை போட்டுட்டு சோம்பி இருக்கக்கூடிய கூட்டமா மாறக்கூடாது. அது வேதாந்திகளுக்கு அழகில்ல. சாஸ்திரம் அதுக்காக வேண்டி படைக்கப்படல. ஒருவேளை எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்குது அப்படின்னா விதிப்படிதான் நடக்குது. எதுக்கு சாஸ்திரம், எதுக்கு ஜபம், எதுக்கு தியானம், எதுக்கு பூஜை, எதுக்கு கடவுள்? விதியை நம்ம தலையெழுத்தை உருவாக்குறது நாம. இதுக்கு முன்னாடி நாம செய்த கர்மங்கள் நம்முடைய இந்த நிமிஷத்தை தீர்மானிச்சது, இனி வரப்போற நிமிஷத்தை தீர்மானிக்கிறவங்களா நாம மாறுவோம் அப்படிங்கிற உறுதி நமக்கு இருக்கணும். அதனால இதுவரையிலும் பார்த்த விஷயங்களை சுருக்கி சொன்னால், ஒரு குருவை உங்க வாழ்க்கையில தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு இந்துனா யாரும் விவேகானந்தா சில டெபினிஷன் சொல்லியிருக்கிறார். நான் ஒரு புது டெபினிஷன் சொல்றேன். எவனுக்கு குரு இருக்கானோ அவன் இந்து, எவனுக்கு குரு இல்லையோ அவன் ஜந்து. அதனால ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்குங்க, அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க, சரணாகதி அடையுங்க, அவர் காட்டுற வழியில உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆப்ஜெக்டிவ்னஸ், விருப்பு வெறுப்புகள் மூலமாக உலகத்தை பார்க்கிற பார்வைக்கு பதிலா ஆப்ஜெக்டிவா அந்த உலகத்தை பார்க்க பாருங்க. இந்த ஆப்ஜெக்டிவ்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன பண்ணுங்க, இவன் திருடன், நான் நினைக்கிறது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இந்த ஆள் ஏமாத்துறவன், நான் நினைக்கிறது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம். இப்படி ஒரு கிளாஸ் அது. உங்க நினைப்பை நீங்க மாற்ற முடியாது. இத்தனை வருஷம் பழகி வச்சு மாற்ற முடியுமா? முடியாது. பழக்கமான நினைப்பை நிறுத்திக்கிட்டு கூட ஒரு வாழை சேர்த்துங்க, நான் நினைக்கிறது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படின்னு ஒரு வாழை சேர்த்துங்க. பிறகு அந்த மனுஷன் வேற விதமா மாறினா அதை ஏற்றுத்தரக்கூடிய பக்குவம் உங்களுக்கு வரும். அதனால உங்களுடைய ஒவ்வொரு நிலைமையிலையும் நான் இப்படி நினைக்கிறேன், நான் சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் சேர்த்துங்க. அதே மாதிரி மஞ்ச கண்ணாடி போட்டு பாக்குறது, பச்சை கண்ணாடி போட்டு பாக்குறது, உங்க கண்ணால பாக்குறத நிறுத்திக்கிட்டு 4 பேர் அந்த ஆளை பத்தி என்ன சொல்றாங்க, நான் இப்படி நினைக்கிறேன், இன்னொருத்தர் எப்படி நினைக்கிறார், இன்னொருத்தர் எப்படி நினைக்கிறார், இதுல அத ஒரு அலட்சி ஆராய்ச்சி அதுல இருந்து முடிவுக்கு வாருங்க அந்த ஆள் எப்படி இருப்பார். மற்றபடி நான் என் கண்ணார பார்த்தேன், நான் என் கண்ணார பார்த்தேன் காணல் நீரை, என் கண்ணார பார்த்தேன் சிப்பியில வெள்ளிய, என் கண்ணார பார்த்தேன் கயத்துல பாம்ப சொல்லி பிரச்சனை இல்லை. நீங்க கண்ணாலதான் பார்ப்பீங்க, காதலே பார்க்க முடியும், கண்ணால தான் பார்க்க முடியும். ஆனா நீங்க பார்க்கறது சரியா இருக்குன்னு கட்டாயம் கிடையாது. அதனால நான் நினைக்கிறது சரியா இருக்கலாம் தப்பா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நீங்க சேர்த்துக்கணும். இன்னொன்னு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொண்டு பிறக்கிறது ஒரு சுக்ருத்தம் அல்லது பிராரத்தம் இருக்கு. எப்படி நம்ம ஒருத்தருடைய பெருவர் ரேக இன்னொருத்தருக்கு இல்லையோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய மன அமைப்போ உடல் அமைப்போ புத்திசாலித்தனமோ எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. அதனால நாம அடுத்தவங்கள்ட்ட நாம எதிர்பார்க்கறது மாதிரி அவங்க இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை விட்டு ஒழிங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி ஏற்றுக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏதாவது குழப்பம் இருந்தா, இல்ல நான் தான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பம் இருந்தா, ஒரு ஆயுர்வேத டாக்டர் போய் பாருங்க. உங்களுக்கு பித்த உடம்பா, வாத உடம்பா, வாத பித்த உடம்பா, பித்த கப உடம்பா அப்படிங்கிறத அவர் சொல்லுவாரு. உங்க பிரகிருதி என்னன்னு சொல்லுவாரு. இல்ல ஒரு ஜோசியரை போய் பாருங்க, நீங்க என்ன லக்னம் என்ன நட்சத்திரங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க என்னென்ன மாதிரி சுபாவம் உள்ள ஆளா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பெரிய வகை சில டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆயுர்வேதம் ஜோதிஷம் எல்லாம் இருக்கு, அதை பயன்படுத்திக்கிங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க, எதிராளை பத்தி தெரிஞ்சுக்கங்க. மென்னார்பம் மார்ஸ், விமனார்பம் மீனஸ்னு ஒரு புக் இருக்கு. ஆண்கள் செவ்வாயில் இருந்து, பெண்கள் சுக்கிரனில் இருந்து.
திருமண வாழ்க்கையை வாழ விரும்புகிற யாரா இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் படிக்க வேண்டிய புக். அப்போ கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிடவும், மனைவி கணவனை புரிஞ்சுக்கவும் ஒருவேளை படித்தா பிரயோஜனப்படும். அந்த புத்தகத்தை வேதாந்தம் படிக்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா குறைஞ்ச வருஷம் அந்த புத்தகத்தையாவது படிங்க. ஆனா வேதாந்தம் படித்தா அது சர்வகலா வல்லவன். அந்த புத்தகத்துக்கு வேலை மட்டும் இல்லை, எந்த புத்தகத்துடைய வேலையும் சேர்த்து அதை செய்யும். அடுத்தது, நாம நம்முடைய வாழ்க்கையில பொதுவா சமுதாயத்திலிருந்து எடுக்கிறவர்களாகவே இருக்கிறோம். வேதத்துல பல இடங்கள்லையும் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு, தானம் கொடு. உங்களுக்கு எளிமையான பரிகாரம். உங்க வாழ்க்கையில் கஷ்டமா இருக்கா, விஷயங்கள் ஒன்றும் ஒழுங்கா போகலையா, ரொம்ப எளிமையான பரிகாரம். ஜோசியரையும் பார்க்காண்டா ஒருத்தரையும் பார்க்காண்டா தானம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அப்படி தானம் கொடுக்க ஆரம்பிங்க. தானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். தானத்தை போல சிறந்த பரிகாரம் கிடையாது. இது தானம்னா பொருளாக தான் கொடுக்கணும்னு இல்லை. நீங்க உழைப்பா கொடுக்கலாம், பொருளா கொடுக்கலாம், பணமா கொடுக்கலாம், எத்தனையோ விதத்துல கொடுக்க முடியும். அறிவா கொடுக்கலாம், ஏதாவது குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம், ஃப்ரீ டியூஷன் எடுக்கலாம், எப்படியோ கொடுக்கலாம். ஆனா நீங்க இந்த சமுதாயத்துக்கு கொடுங்க. டோன்ட் பி ஜஸ்ட் எ கன்சியூமர். சமுதாயத்திலிருந்து எடுக்கிறவர்களாக மட்டும் இருக்காங்க. பூஜ்ய சுவாமியுடைய வார்த்தை, பி எ கான்ட்ரிபியூட்டர். சமுதாயத்துக்கு கொடுக்கிறவங்களாகவும் இருங்க. உங்க சக்திக்கு ஏற்றது மாதிரி நீங்க கொடுங்க. சாமி சொல்லுவாங்க, வலிக்கிற அளவுக்கு கொடுக்கணும். கொடுக்கும்போது நமக்கு வலிக்கணும், அப்படி கொடுக்கணும். என்கிட்ட 10,000 இருந்து நான் 1000 ரூபாய் கொடுத்தேன், அது ஒரு விதமான கொடுக்கு. என்கிட்ட 10 ரூபாய் இருந்து 10 ரூபாய் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறது இன்னொரு விதமான கொடுக்கும். அதனால வலிக்கிற அளவுக்கு கொடுங்க அப்படிங்கிறது வந்து. அதனால நீங்க பி எ கான்ட்ரிபியூட்டர், சமுதாயத்துக்கு கொடுக்கிறவங்களா இருங்க. அது உங்களுடைய பக்குவத்தை அதிகப்படுத்தும். அது உங்களுக்கு வேதாந்தத்தை புரிகிறதுக்கு உதவும். அப்புறம் நாம தார்மீகமான காரியங்களை செய்ய பார்ப்போம். இந்த கர்ம யோகங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு பேசுறதுக்கு அவகாசம் இல்லை. நியாயமான தர்மமான காரியங்களை செய்யுங்க. அந்த காரியங்களை செய்யும் போது வரக்கூடிய பலனை கடவுளுடைய பிரசாதமா எடுத்துக்கங்க. கோவிலுக்கு போறீங்க, ஒரு நாள் சுண்டல் தருவாங்க, ஒரு நாள் பாயசம் போடு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, ஒரு நாள் உளுந்தரிசி தருவாங்க, ஒவ்வொரு நாள் ஒன்று சில நாள் ஒன்றுமே தர மாட்டாங்க, தீர்த்தத்தையும் விபூதியும் மட்டும் தருவாங்க. நான் யாருமே ஏன் இன்னைக்கு பாயசம் போடல அப்படின்னு கேட்போமா? அது தந்தாங்கன்னா அதை வாங்கிட்டு பகவானுடைய பிரசாதம் வாங்கி வந்துடுவோம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு வரக்கூடிய பலனை நாம கடவுளுடைய பிரசாதமா ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். ஆனால் வந்ததை நாம பிரசாதமா ஏற்றுக்கிற பழகணும். பலனை எதிர்பார்க்காம காரியங்களை செய்யணும் அப்படின்னு விவேகானந்த சாமி சொல்லிருக்காரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்குள்ள நிறைய நுட்பங்கள் இருக்கு, அதுக்குள்ள போகலாம். இந்த அளவு உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அதையும் மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுத்து பழகுங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. லாரியில எழுதியிருக்காங்க. அது ஒரு அருமையான இது. விட்டு கொடுத்து பழகுங்க. முடிஞ்ச வரையிலும் அதை பயிற்சி பண்ணுங்க. ஏன்னா அவ்வையார் சொல்லியிருக்காங்க, வேதம் சொல்லிச்சது தர்மம் தர சத்தியம் வர அப்படின்னு சொல்லிச்சது. அவ்வையார் பார்த்தாங்க, அதெல்லாம் நடக்கிற காரியமா? அறம் செய்ய விரும்பு, செய்யட்டா ஆசைப்பட்டா போறோம். அதாவது இதெல்லாம் செய்யறது ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். எது இருக்குதோ எது தெரியுதோ அது பகவான். அடிஷனலா அதுக்கு பேரு வடிவம் இருக்கு. அதனால பகவானைத்தான் நாம வெவ்வேறு பேருகள்ல வடிவங்கள்ல பாக்குறோம். உலகத்துல இருக்கிறதெல்லாம் பகவான் தான். இந்த கிருஷ்ணன் பகவானா இல்லையா? அதனால அவரை கும்பிடலாம் நினைக்கிறேன் இல்லையா? அம்மா அப்பாவையும் பகவான் தான் கும்பிடலாம், கணவனும் பகவான் தான் கும்பிடலாம், மனைவியும் பகவான் தான் கும்பிடலாம். வட இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்கும் தேவி பூஜை, குமாரி பூஜை, அந்த மாதிரி எல்லாம் கற்றுக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்து மதம் இதுல ரொம்ப தெளிவு. அதனால எல்லாரையும் பகவானாக பாருங்க, எல்லாரையுமே ஒரே வஸ்துவா பாருங்க.
அந்த பரம்பொருள் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அளிக்கட்டும். இந்த முகாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்கபாக் பவேத். அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஒரு திட்ட அபிப்பிராயம் இருந்தா அதுக்காக வேண்டி சொல்றேன். பூர்ணமத அப்படிங்கிற மந்திரம் நிறைவு பண்றதுக்காக வேண்டி அப்படின்னு நினைக்காதீங்க. தொடங்குறதுக்கும் அது சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம். கடைசியாவில் கல்யாணம் கருமாதி எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் தான். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சிருவாங்க. அதனால அது நிறைவு பண்ற மந்திரம் மட்டும் இல்லை. பூர்ணங்கிற வார்த்தை கேட்டால் நமக்கு ஒரு தப்பு அபிப்பிராயம் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மந்திரம் இல்லை. வேதத்துல சாந்தி மந்திரம்னு ஒன்று இருக்கு. இன்னென்ன வேதத்துக்கு இன்னென்ன சாந்தி மந்திரம்னு இருக்கு. அது இது ஒரு சாந்தி மந்திரம். பொதுவாக சாந்தி மந்திரம் தொடக்கத்திலையும் சொல்லுவாங்க, முடிவுலையும் சொல்லுவாங்க. சரி ஓம்.